என்னது ஜெவமாலை ஜெவ போட்டோம் ஏசி போட்டோம் வாங்க ஏசுனாதா ஆசீர்வதிமையா வருமையா தாருமையா தாருமாரா தாருமையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்தோம்ல அந்த சர்ச்சு தான் இது. நம்ம பேக்கில் கொஞ்சம் நம்ம அதுக்கு உள்ளே தான் வந்திருக்கேன். எவ்வளோ பெருசு பாருங்களேன். உட்காட்டு என்னடா அது எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. இவ்வளோ பேர் உட்காடுறான் உள்ளேயே. சரியான பெருசு போல் இது இருக்குதுலேயே. வேளாங்கண்ணி கோயில் இந்த கோயிலாம் பெரிய கோயில் போல். அவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதான் முன்னாடி அந்த ஃபாதர்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்கள ப்ரேயர் பண்ணுவாங்கள அந்த இடம். இதான் நான் உள்ளே இந்த சைடு போனோம்ல அந்த இது முட்டிக்கால் போட்டு போகிறான்னு சொன்னா நான் இங்கே இருக்குது. அதுக்கு இப்போ இந்த கோயிலுக்கு மறுபடியும் உள்ளே வந்தோம். வந்து பார்த்தா அந்த இது எவ்வளோ பெருசு. இப்போ வந்து நான் எங்கே போகிறேன்னா அந்த மீன் கடற்கரை அங்கே இருக்குல்ல ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடுக்கு போனால் அங்கே தான் அந்த பேர் என்ன வேளாங்கண்ணி ஆலயம்னு போட்டுருந்துச்சு மீன் கோயில். இப்போ அங்கே தான் போகிறோம். இன்னும் சாப்பிட அப்படியே சாப்பிட்டோம். அப்படியே அந்த கோயிலுக்கு போய் காமிக்கிறோம். அப்படி இருக்கணும். ஆமாங்க வயசு நாங்கள் உண்மையாக வந்தது வந்து பிளாக் பண்ணல. நாங்கள் உண்மையாகவே கடவுளை பார்க்க தான் வந்தோம். ஏன்னா காலேஜ் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கடவுள் தான் தீர்மானிச்சோம். அதனால உண்மையாகவே நாங்கள் கடவுளுக்காக தான் வந்தோம். நான் வந்து 6ஆவதுலேருந்து 10th வரைக்கும் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன். டீப் தேவடெல்லாம் படித்தேன். இங்கே வந்து நிறைய கிறிஸ்டின் ஸ்கூல் தானே. அதனால் நான் இப்போ ஃபுல்லாக அந்த ஏசு பாட்டு தான் போடுவாங்கல்ல. அதில் வந்து நிறையா பாட்டு எனக்கு தெரியும். அதில் ஒரு பாட்டு நான் பாட போகிறேன். இப்போ பாடுமா அது என்ன பாட்டு இப்போ பாடினது? அம்மையப்பன் நன்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறாதுன்னுறவே நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் ஆண்ட பின்னும் உன்னில் இருப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் நீயே நிரந்தரம். ஏசுனாதா ஆசீர்வதிமையா வருமையா தாருமையா தாருமாரா தாருமையா. காவட்டி எவ்வளோ பெருசாக இருக்காரு. எப்படி தான் கட்டினாங்கன்னு தெரியல. எவ்வளோ பெருசா பாருங்க. எத்தனை அடி இருக்குது? ஒரு 15 அடி இருக்குமா? 20 அடி தெரில. எவ்வளோ இருக்கணும். சரியான பெருசாக இருக்குது. 20 அடியா? 20 அடியா? இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு போகுது. ஆப்போசிட்டாக கோயில் இருக்கா என்னன்னு தெரில. பார்ப்போம். எனக்கு இது ஃபஸ்ட் டைமில் எங்கே என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியல. ஆப்போசிட்லேயும் ரோடு போய் இதுதான் அந்த கடற்கரைக்கு போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனுச்சுங்களே அது பெரிய கோயில் இருக்குல்ல அந்த வேளாங்கண்ணி ஆலயம்னு போட்டு மெயின் கோயில் அங்கே இருக்கு போல. முன்னாடி உள்ள ஃப்ரெண்டு கோயில். ஜீசஸ் பின்னாடி போகிறாங்க 2 லவர்ஸ். என்னை பார்த்தோன்னு வீடியோவில் வந்துடுறான்னு சொல்லிட்டு தெரிச்சு வர்றானுங்க நினைக்கிறேன். வேண்டியது செம்பப்பமா இந்த செவரோட ஹைட்டா? இந்த செவரோட இந்த இருக்குல்ல செவரோட ஹைட்டு 16 ஃபீட்டு. இந்த செவர் இருக்குல்ல இந்த செவர் வந்து 16 ஹைட்டாம். இவரோட ஹைட்டு வந்து 65 ஃபீட்டா. 62 ஹைட்டு. உட்காம கொண்டு நம்மளே ஏறி. ஸோ இதாங்க அந்த மெயின் கோயில். அந்த கடற்கரைக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல இதுதான் அந்த மெயின் கோயில். இது சின்னதாக இருக்குது. அங்கிட்டுள்ள கோயிலாம் மற்ற எல்லாம் பெருசாக இருக்குது. ஏன்னா வணக்கம்லாம் போடுறவருக்கு 6 நாள் தானே உனக்கு. கேமரா அலோடு இருக்கான்னு தெரில. எதுவும் போடல நண்பா. செருப்பு இங்கே கழட்டி விட்டுருக்கான்பா. செருப்பு இங்கே கழட்டி விடணுமோ? நான் வாடு போயிட்டு இருக்கோம். டோக்கனா இல்லைன்பா. உள்ள பிரார்த்தனை நடந்துட்டு இருக்க போலான்னு பார்க்குறாரு.
உள்ள பிரார்த்தனை பார்க்குறேங்க எதிர்பார்க்குறாரு பார்த்து நம்ம தான் பார்ப்பாரு. எல்லாம் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. பயப்படாரா நீங்கள் வாங்க. முடியா யூரியா டே வாங்கடா. போயிட்டு வருமா நீ வாடா டே. செம்ம. ஆனால் அலை இங்கே அதிகமாக இருக்கு என்னன்பா. சரி வாங்க பக்கத்தில் போவோம். இப்போ எங்கே இருக்கோம்னா அந்த கடற்கரை பீச்சுக்கு வந்துட்டோம். கடற்கரை பீச்சு வேளாங்கண்ணியோட பீச்சுக்கு நடந்து வந்துட்டோம். உள்ள இதுக்கு டிக்கெட் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே எதுவுமே ஆக மாட்டாங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயம். இங்கே அந்த பீச்சை காட்டுறேன். சாப்பிட்டுக்கலாம்டா. இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இல்லைனா பொட்டான்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் தோசை பூரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு தோசை பூரி சாப்பிட்டு சரியான வெயில் வேறு இங்கே வர கடற்கரைக்கு வந்துட்டு வந்தது தான் அந்த வேளாங்கண்ணியோட கடற்கரை. இங்கே பார்த்தீங்கன்னா 2004 வந்து சுனாமி வந்துருக்குன்னு சொன்னாங்க. அந்த வர்ற சைட்லேயே பார்த்தோம், போர்டு போட்டிருந்தாங்க, ஒரு பெரிய போர்டு போட்டிருந்தாங்க. என்ன பேர் என்னது? சுனாமி நிரந்தர குடியிருப்பு போட்டிருந்தாங்க. சுனாமி நிரந்தர குடியிருப்பு. அது 2004 இங்கே சுனாமி வச்சு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம், ஸ்கூலில் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. பார்த்தா தெரியும் பாரு, கொஞ்சம் தான் இருக்காங்க. இதான் வேளாங்கண்ணியோட பீச்சு. பார்த்துங்க எப்படி இருக்குண்ணா. இங்கே கம்மியாக தான், இன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வீக் டேஸ் தானே. அலையே அந்த அதிகமான அளவுக்கு இல்லை. ஆனால் அதிகமான பீச்சு பார்த்தீங்கன்னா இதோட பயங்கரமாக அடிக்கும் அலை. இதெல்லாம் கம்மி தான். நிறைய வரை எடுத்துருக்காங்க. இப்போ போய் எப்படி இருக்கு நண்பா? களத்தில் இறங்க போகிறாரு. இங்கே களை இறங்கிருச்சு. நல்லா இருக்காண்ணா. ஏன்டா 5 சைடு பாரு ப்ளூ கலரில் இருக்குது, தெரியுதா? அந்த சைடு கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி 5 கிலோமீட்டர் பாதி தூரம் தாண்டி ப்ளூ கலரில் இருக்குது தண்ணி. இங்கே பாருங்களேன், இந்த குளத்து தண்ணி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஜாலியாக உட்காந்துட்டீங்க போல. கேளுங்க. ஐயா நீங்கள் இந்த ஊர் தானா? சுனாமி இங்கே இருந்துச்சா? எப்போ இருந்துச்சு சுனாமி? எத்தனை வருஷம் இருக்கும்? அதான் எங்களுக்காக ஒரு ஐடி. தென்னை மரம். ஆமாம், தென்னை மரம். தென்னை மரம் உயரத்துக்கு வந்துச்சு தண்ணி. சுனாமியா? அவ்வளோ ஹைட்டுக்கு வந்துச்சா? எந்த வருஷம்யா? அதான் 2004 போட்டுருக்கு. 2004? அப்படி இங்கே வந்தீங்களா எப்படி? நாங்கள்லாம் கோயில் அடிக்க ஓடினோம். கோயில் வரணும்னு சொல்லிட்டாங்களோ? வர முன்னாடி பாதி பேர் போயிட்டாங்க. உள்ளே போயிட்டாங்க. பாதி பேர் அந்த சுனாமி கட்டடம் கட்டியிருக்காங்க தெரியுமா? ஆரஞ்சு அங்கே தான் எல்லாரையும் போயிட்டு ஏன் போச்சாங்க? ஒன்று மேலே ஒன்று. அப்புறம் நீங்கள் இருந்தீங்களா? பார்த்து இங்கே தான் இருந்தேன். கோயில் பதிவு வரைக்கும் வந்துச்சு தண்ணி.
அது வரை வந்துச்சு. பாக்கி எல்லாம் தண்ணி ரோட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட். அப்போல்லாம் அந்த கோயிலில் இருந்துச்சா இல்லை இப்போ புதுசாக கட்டினதா? அப்போல்லாம் வீட்டுக்கு போயிடும். கோயிலில் இருந்துச்சு, பெயிண்ட் மட்டும் புதுசாக அடிச்சிருக்காங்க. திருவிழா வருதுல்ல. ஆமாம் ஆமாம், அப்போ மட்டும் அடிக்கிறாங்க. சரிங்கய்யா, சரி போயிட்டு பார்க்க முடியாது. இதா பாருங்க guys, sea foods. அதெல்லாம் மியூசிக் போட்டு காமிச்சிக்கலாம். ஒவ்வொரு கடையாக போகுமா பிச்சை கேட்ட நீ ஒரு கடை கேட்டு. ஸோ இதாங்க அந்த இங்கே வந்து ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இருக்கும். சர்ச் 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 ப்ரொனன்சியேஷன் சொல்லி தராங்க எனக்கு. ப்ரொனன்சியேஷன் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அதான் அந்த மெயின் சர்ச். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, என்ஃபீல்டு மாம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. என்ஃபீல்டு மாம்ஸ் ஆமாம் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் கடன் வாங்க முடியுமா, கடன் வாங்கி சப்ஸ்கிரைப் எழுதிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருக்குல்ல, இதெல்லாம் பழைய சர்ச்சாக அந்த இருக்குன்ற இவங்கள எல்லா இதுலேயும் பழைய சர்ச் தானா. இந்த விசேஷம் அந்த திருவிழா வரனால தான் பெயிண்ட் அடித்து புதுசாக வச்சுருக்காங்களாம். தாத்தா சொன்னார் எங்களுக்கு. அப்படி 2004 சுனாமி வந்து நல்ல கலக்கலன்னு இருக்கு. எவ்வளோ ஹைட்டு, சரியான ஹைட்டு வந்திருக்கு அந்த சுனாமி. ஆமாம் நண்பா, பாவம் பாய்ச்சிருக்காங்க. அந்த பக்கத்து எதாவது போவோம் இங்கே சொன்னார்ல அவர் பாய்ச்சிருக்கேன் சொன்னார்ல. ஆமாம் அங்கே போவோம். ஜவமாலா இங்கே வாங்கணும்பா. கைஸ் வாங்க வாங்க வாங்க. இது என்னது? ஜவமாலை ஜவமாலை ஜவ போட்டோம், ஏசி போட்டோம். வாங்க வாங்க வாங்க. இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு வந்தோம். சுனாமி தாத்தா சொன்னார்ல, சுனாமியில் போச்சவங்கன்னா இங்கே தான் இது பண்ணியிருக்காங்கன்னு. அந்த இடத்த அந்த ஜட்ஜு வந்து அங்கே இருக்குது. இங்கே இருக்கு உங்களுக்கு கேட்டு வந்து அந்த இடம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. அந்த இது பாருங்க, அந்த சுனாமியில் இறந்தாங்கல்ல அவங்களாம் இங்கே தான் போச்சிருக்காங்களாம். இதுக்குள்ளே தான் ஆனால் அடைச்சிருக்காங்க, ஓப்பன் பண்ணல தான். 2004 சுனாமி வந்துச்சு, அப்போ போச்சவங்க இந்த இடத்துல போச்சிருக்காங்க போல். ஒரு ஆளுக்கு வரிசையெல்லாம் போதைக்கல, ஒவ்வொன்றா மேலே 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 அடிக்கி அவ்வளோவே சுற்றிருக்காங்களாம். இதுக்கு மேலே வச்சு தான் போச்சிருக்காங்களாம். இதுக்கு வந்து ஆர்ச், இந்த இடம் பேர் ஆர்ச்சான். ஆர்ச்சுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தெருலன்னா வந்து கேட்டு பாருங்கள், ஆர்ச் இங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அங்கே தான் அது சுனாமியில் இறந்துருக்கவங்க போச்சிருக்காங்களாம். பூட்டியிருக்காங்க, உள்ளே அலோடு இல்லை போல் இங்கே. சரி சுகைஸ் அவ்வளோதான். வேளாங்கண்ணி எவ்வளோ முடிச்சாச்சு, பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வேறு எங்கே போகிறோம்னா பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தண்ணி நாகப்பட்டினம் இருக்குது. இப்போ நாகப்பட்டினம் தான் போகிறோம். நாகப்பட்டினத்தில் என்னென்ன இருக்குன்னா துறைமுகம் இருக்குது, வேறு கடல் தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் காமிக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் கருப்படிக்குது. இங்கேருந்து நாகப்பட்டினம் கரெக்டாக 10 கிலோமீட்ரு. 10 லட்சமெல்லாம் செலவு பண்ணப்பா அந்த பொண்ணுக்கு, இது வரைக்கும் சரியாகல. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு கம்பியை வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே தான் அந்த பலகாலாம் இருக்குல்ல, சின்ன சின்ன பலகா. அந்த எங்கே அது ஏன்பா சின்னங்க